நம்ம தலைவனை நோண்டிக்கிட்டே இருக்கீங்கிற மாதிரி நம்ம விஷ்ணு ப்ரோ குத்தி 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 நம்ம பூர்ணிமா வச்சு மேய்ச்சி 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 இணைச்சி சேர்த்து வச்சிருவாங்க இவ்வளவு நம்ம விஜய் டிவி பிக் பாஸ் சொல்லப்போனா அப்படிதான் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. சொல்லப்போனா சரி மீம்ஸ்காரங்க தான் அப்படி பண்றாங்கன்னா சேனல்காரங்களும் அப்படிதான் பண்றாங்க. சொல்லப்போனா சாக்காயிட்டு ஐயோ என்னடா மறுபடியும் நம்ம இணைக்கிறாங்களே நம்ம பூர்ணிமா விஷ்ணு ப்ரோ நம்ம 2 பேரையும் சேர்த்து அப்படிங்கிற மாதிரி. என்னன்னா இப்போ வந்துட்டு ஒரு பாய்ஸ் 5 பேர்த்து காதுலையும் நம்ம ஒரு ஹெட்செட் போட்டு சாங் போட்டு விட்ருவாங்க. போட்டு விட்டோன்னா இந்த சாங் வந்துட்டு வெளியில இருந்துட்டு ஒரு வார்த்தைக்கு மாதிரி சொல்லுவாங்க. எப்படின்னா என்ன வார்த்தைனா விஷ்ணுக்கும் பூர்ணிமாக்கும் சண்டை எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்திருப்பாங்க. சொல்லப்போனால் நம்ம விஜய் ப்ரோட்ட ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க. விஜய் ப்ரோ வந்துட்டு நம்ம தினேஷ் ப்ரோட்ட சொல்லுவார். தினேஷ் ப்ரோ வந்துட்டு நம்ம இது யார்ட்டனா நம்ம கூல் சுரேஷ் ப்ரோட்ட சொல்லுவாங்க விஷ்ணுக்கும் பூர்ணிமாக்கும் எதுவும் நடக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் 5 பேர்த்து காலையுமே ஹெட்செட் இருக்கும். அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு அங்கிட்டு விக்ரம் ப்ரோட்ட சொல்லுவார் விஷ்ணுக்கும் பூர்ணிமாக்கும் ஏதோ நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அங்கே போய் சொல்லுவாங்க. நம்ம விக்ரம் ப்ரோ வந்துக்கிட்டு நம்ம விஷ்ணு ப்ரோட்ட சொல்லுவார் விஷ்ணுவும் பூர்ணிமாவும் அண்ணன் தங்கச்சி அப்படிங்கிற மாதிரி லாஸ்ட்டில் முடிச்சு விட்ருவாப்புல. ஐயோ அண்ணன் தங்கச்சி அப்படிங்கிற மாதிரி நம்ம விஷ்ணு ப்ரோட்ட நம்ம கேட்பாங்க. விஷ்ணு ப்ரோட்ட கேட்கும்போது என்ன சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. நம்ம விக்ரம் ப்ரோ கேட்கும்போது நம்ம விஷ்ணுக்கும் பூர்ணிமாக்கும் அண்ணன் தங்கச்சி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சொல்லப்போனால் அப்படிலாம் அங்கே நடக்கல. அண்ணன் தங்கச்சி மாதிரிலாம் வேறு லெவலாக நடந்துச்சு. சொல்லப்போனால் எப்படி நடந்துச்சுன்னா நான் ஏற்கனவே வீடியோ நிறையா போட்டிருந்தேன். இப்போதைக்கு அதை நோண்ட வேணான்னு தோணுது. அண்ட் அந்த மாதிரி நினச்சிட்டு அதுக்கப்புறம் ஆனால் என்ன சொன்னாங்கன்னா ஆனால் 1/1 மாற்றினா பாருங்க அந்த விஷ்ணு பூர்ணிமா கிடச்சாவே போதும் இழுத்து விட்டுறாங்க. ஐயோ வீங்களா 2 பேர் சேர்ந்துருக்காங்க இல்லையா அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் சேர்ந்துருப்பாங்க. சொல்லப்போனால் சூப்பராச்சு இருந்தது. பாவம் நம்ம விஷ்ணு ப்ரோவும் பூர்ணிமாவும் வச்சு செய்கிறாங்க. இன்னும் இந்த ஒரு பிரச்சனை இழுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. சொல்லப்போனால் நான் பார்த்தோன்னே இந்த கான்செப்டாடா செத்தாங்க நம்ம விஷ்ணு ப்ரோ அப்படிங்கிற மாதிரி லாஸ்ட்டில் அதுவும் நிற்க வச்சுட்டு அண்ணன் தங்கச்சின்ட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஆனால் அவங்க அண்ணன் தங்கச்சி மாதிரி நடக்கலையே.